and the United States learning compliments for her transformative leadership and excellence. Her journey from a dedicated students to a corporate leaders is a beautiful example of our children and parents alike. Let us give a big hand to Mrs. Krishnaveni Tharappan, and on behalf of the organizing committee, I request her to deliver a speech on little steps, big dreams, a world of colors, a world of learning. Naughty kids, clap your hands. Finger on the lips. எங்க இருக்கு lips? Finger எங்க இருக்கு? ஒரு 5 minutes கேட்கலாமா? மேம் என்ன போட்டிருக்கேன்னு பார்க்கலாமா? யாரெல்லாம் இருக்காங்க? அப்பா அம்மா இருக்காங்களா? குட்டீஸ் இருக்காங்களா? நம்ம ஒரு 5 minutes கொஞ்சமா அப்பா அம்மாவுக்கும் கொஞ்சம் கிளாஸ் எடுக்கலாம். ஓகேவா? அப்ப நம்ம அமைதியா இருந்து கேட்கலாமா? ஓகே, வெரி குட். So thank you so much Krishna sir and ma'am for giving this excellent opportunity. Just என்ன பத்தி ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்குறேன். நான் வந்து ஃபார்மா பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்றேன். நம்ம எல்லாரும் டேப்லெட் சாப்பிட்டு இருக்கோம்ங்களா? ஸோ அந்த டேப்லெட் வந்து எப்படி லேப்ல இருந்து மனுஷங்களுக்கு வருதோ அதுக்கு முன்னாடி நாங்கள் கொஞ்சம் ஒர்க் பண்ணுறோம். ஸோ நாங்கள் கொடுக்குற டேட்டா வச்சு தான் FDA அப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ பேசிக்கலி ஐ எம் கிளினிக்கல் டேட்டா மேனேஜர். ஸோ இந்த ஃபீல்டில் ஒரு 15 இயர்ஸாக இருக்கேன். And now I'm not going to talk much about the drug information, but நம்ம லைஃப் ஸ்டைல் ரொம்ப மாறிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு 5 விஷயம், ஒரு 6 விஷயம் நம்ம மறந்துட்டோம். இவ்வளோ வருஷமாக நம்ம மறந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ அதை கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணுவோம். நம்ம வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரணும். நம்ம சொல்லித்தராமல் விட்டதுனால நிறைய மறந்து போனதுனால நம்ம பெரிய விஷயங்களை பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ சின்ன சின்ன விஷயமா நான் பார்க்கலாம். ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்லைட்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா சார் வந்து ரொம்ப ரிசர்ச் ஓரியன்டாக நிறைய சொல்லிட்டாரு. ஸோ நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு லைஃப் ஸ்டைல் சொல்லிக்கலாம். ஓகே, எத்தனை பேர் வீட்டில் நம்ம இதை சொல்கிறோம்? திங்க் பாசிட்டிவ். விழுந்துடாத, அது சாப்பிடாத, இது சாப்பிடாத, இப்படி தான் சொல்கிறோமா? நெகட்டிவ் தாட்ஸ். நம்ம சொல்ல வேண்டிய சின்ன விஷயங்கள் பாசிட்டிவ். இது பண்ணுங்க, இது நல்லா இருக்கும். ஃப்ரூட் சாப்பிடுங்க, உங்கள் ஹெல்த் எப்படி இருக்கும்? நம்ம சொல்கிறதே இல்லை, மறந்துட்டோம் இல்லைங்களா? இதை சாப்பிடாத, ஜங்க் சாப்பிடாத, அப்படி தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். நெகட்டிவிட்டி வந்து உள்ளே போய்கிட்டே இருக்கனால நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்க் பாசிட்டிவ். நம்ம எத்தனை பேர் வீட்டில் 4 பேர் சேர்ந்து உட்காந்து சந்தோஷமாக பேசி சிரிக்கிறோம்? முடிச்சு போச்சு, அந்த காலமே இல்லை. டிவி பார்க்காம நம்ம சாப்பிட்றதே இல்லை. எல்லா குழந்தைங்களுக்கும் அதுதான். ஜங்க் ஃபுட்டோ நார்மல் ஃபுட்டோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்து தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வரோம். அப்போ நம்ம பிள்ளைங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம அவங்கள கவனிக்கல. நம்ம தேவை 3 வேளை அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தோமா, ஜங்க் ஃபுட் கொடுக்காம நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கிறோமா, அவ்வளோதான் யோசிக்கிறோமே தவிர அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அவங்க எப்படி இருக்காங்க. ஸ்மைல் பண்ணவே நம்ம சொல்லித்தர வேண்டியதாக இருக்குது. பிகாஸ் நம்மளே ஸ்மைல் பண்ணுறது இல்லை. we are already frustrated. எல்லா உமன்ஸ்க்கும் சரி, எல்லா மென்ஸ்க்கும் சரி. மென்ஸ் கோ பியாண்ட் மணி, உமன் கோ பியாண்ட் ஒர்க். அது வீட்டு வேலையாக இருக்கட்டும், இல்லை ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் we forgot to smile. கரெக்டுங்களா? ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க, ஸ்மைல் எவ்ரிடே. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான விஷயம். ஐ கேன் டூ இட். இதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தரோமா? உன்னால் முடியும், இல்லை என்னால் முடியும்னு நம்ம சொல்லித்தரோமா? இன்னைக்கு எத்தனையோ கிட்ஸ் நம்ம மேலே பார்த்தோம், ஸ்டேஜில் சூப்பராக டான்ஸ் பண்ணாங்க. இதில் பேரண்ட்ஸில் நம்ம எத்தனை பேர் கூப்பிட்டு ஆலோசனை ஆடுவோம்? கண்டிப்பாக ஒரு 5 பேர் ஆடினா பெரிய விஷயம். பட் நம்ம கிட்ஸ் எல்லாருமே சூப்பராக டான்ஸ் ஆனாங்க. அவங்களோட ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட ரியாக்ஷன்ஸாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கே நம்ம சின்ன சின்ன விஷயங்களை இந்தியன்லேயே வளர்த்துனா மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நம்ம ஆலோசனை ஏன் நம்ம ஆட மாட்டேங்கிறோம்னா நம்ம சின்ன வயசில் ஆடலை. அதுதான் பிரச்சனை. நம்ம அப்போயே ஆடி இருந்தால் ஸ்கூல்லாம் ஆடிட்டே வந்தோம்னா இப்போ நம்ம ஜாலியாக ஆடி இருக்கோம். ஸோ ஆடாதது தான் பிரச்சனைன்றது இல்லை, நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும். நம்மளே நம்மளுக்குள்ள ஒரு இதையை கொடுக்கணும். ஐ கேன் டூ இட். நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, யூ கேன் டூ இட். உன்னால் முடியும், முடியாதது எதுவுமே இல்லை அப்படின்ற. பரவாயில்ல, தோற்று போனால் பரவாயில்ல. இது இப்போ நீங்கள் எல்லாம் எல்கேஜி யூகேஜி வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனோம்னா ஃபஸ்ட்டு ரேங்கை பற்றி தான் பேசுவோம். ஃபஸ்ட் ரேங்க், என் பொண்ணு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும், என் பொண்ணு செகண்ட் ரேங்க் வாங்கணும், என் பையன் வந்து வேண்டாம், அது சொல்லாதீங்க. படிக்கட்டும், எந்த ரேங்க் வாங்கினாலும் அவங்களுக்கு தேவை பேசிக் நாலேஜ். அதை மட்டும் சொல்லிக் கொடுங்க. அதுதான் பி
பயஸ். எந்த விஷயத்துலையுமே பயஸ் இல்லை. நீங்களும் நானும் எல்லாரும் சமம் தான். ஒரே இடத்துல தான் இருக்கோம். அதே மேல் அதே ஃபீமேல், அவ்வளோதான். அதை நம்ம குழந்தைங்கள்ல இருந்தே கொண்டு வரணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். பெருசாகும் போது அவங்களுக்கு அதுதான் தெரியும். இல்லை அவங்க அப்படி, இவங்க இப்படி, நம்ம வந்து ஜாகிரபிக்கலாக இப்படி செப்பரேட் ஆகிருக்கோம். அந்த ஊரில் இருக்கிறவங்க பெரிய ஆளுங்க, நத்திங், ஆல் ஆர் ஈக்குவல். இதை நம்ம தான் சொல்லிக் கொடுக்கணும். அஸ் அ பேரண்ட் இட் இஸ் ஆர் டியூட்டி. ரொம்ப முக்கியம். பி கைண்ட் டு எவ்ரி ஒன். ரோட்டில் போய் ஒரு சின்ன ஏதோ ஒருத்தர் வந்து குறுக்கால வந்துட்டா நம்ம எவ்வளோ டென்ஷன் ஆகும். அவன் ஏதோ பிரச்சனையில வந்திருக்கலாம், நம்மளும் ஏதோ ஒரு பிரச்சனையில தான் இருந்திருப்போம். உடனே என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் விஷயம் சண்டை போட ஆரம்பிக்கிறோம். ஏன் நம்ம சண்டை போட ஆரம்பிக்கிறோம்? நம்ம அதை பற்றி யோசிக்கல. we are not kind to everyone. we are just thinking நான் தான் பாவம், மற்றவங்கலாம் நல்லா தான் இருக்கேன், நான் தான் பாவம். அதை மட்டும் யோசிக்க வேண்டாம். ஸோ we have to implement this kindness to kids. கைண்ட்னஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாரையும் ஒரே மாதிரி பாருங்க, எல்லாரையும் சமமாக நடத்துங்க. எவ்ரி ஒன் இஸ் ஸ்பெஷல், நாட் ஒன்லி யூ. நான் மட்டும் ஸ்பெஷல் இல்லை, எல்லாருமே ஸ்பெஷல். அதையும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு தனி திறமை இருக்கு. ரேங்க்குக்காக சொன்னீங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தால் தான் ஸ்பெஷல் கிடையாது. இன்னைக்கு அவார்டு வாங்கினா தான் ஸ்பெஷல் கிடையாது. இன்னைக்கு எல்லாருமே ஸ்பெஷல் தான். இங்கே வந்து இவ்வளோ நேரம் பேஷன்ஸாக உட்காந்துருக்கீங்க, இவ்வளோ நேரம் கேட்குறீங்க. நீங்கள் வந்ததெல்லாம் பார்த்து டான்ஸ் ஆனதெல்லாம் பார்க்கும்போது ஆல் ஆர் ஈக்குவல். எல்லாருமே சமம் தான். உங்களுக்கு எந்த குழந்தை உங்களுக்கு டான்ஸ் அடிச்சு ஆடல, எல்லாருமே ஸ்டேஜ் ஃபியர் இல்லாமல் வந்து நின்னாங்க. ஸோ அதுவே ரொம்ப பெரிய விஷயம். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன், டைம் இருந்தாங்க. இதை கூட நம்ம சொல்லித்தரதில்லை. இங்கே எத்தனை பேரோட அம்மா அப்பா உன் பொருள் பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறீங்க? ஹானஸ்டாக சொல்லணும். இல்லை பரவாயில்ல, கொண்டு போய் உடச்சிக்குவா. நானே சொல்ல மாட்டேன். நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், உடைக்க வேண்டாம்னு சொல்ல. பட் விளையாடுன்னு சொல்கிறதே மறந்துடும். கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம வந்து என்னோடதுன்ற ஒரு மாயைக்குள்ளே வந்துட்டோம். ஸோ என்னோடதை விட்டு வெளியே வந்தால் தான் நம்ம சிட்டிசனாக, நல்ல சிட்டிசனாக இருக்க நல்ல குழந்தைங்களாம் முதல்ல ஆரம்பிக்கணும். ஸோ ஷேரிங் ரொம்ப முக்கியம். ஷேர் டாய்ஸ்லேருந்து சொல்கிறேன். ஸோ நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கே ஒரு பிஸ்கட் பேக்கெட் கொடுத்தா நமக்கே தர மாட்டாங்க. இருக்கு இல்லைங்களா? உண்மை தானே? எத்தனை பேரோட குழந்தைங்க வந்து பிஸ்கட் பேக்கெட், அம்மா நீ ஒன்று சாப்பிடு, அப்பா நீ ஒன்று சாப்பிடுன்னு சொல்கிறாங்க? கண்டிப்பாக சொல்கிறது இல்லை. பிகாஸ் அதெல்லாம் மாறி போச்சு. நம்மளே தான் இதெல்லாம் சொல்லிட்டாரு. ஷேர் டாய்ஸ், ஷேர் ஃபுட், ஷேர் ஸ்மைல்ஸ். ஒரு குழந்தை ஒரு அமைதியாக இருக்கு, சிரிக்கலைன்னா நம்ம தான் சொல்லித் தரணும். இப்படி இருக்கக்கூடாது, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, ஸ்பெண்ட் யுவர் டைம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுதான் இப்போ இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான டாபிக். ஈட் ஹெல்தின்றோம். ஏன்னா ரொம்ப முக்கியமாக நானே சொல்கிறேன். நான் வந்து இந்த ஃபார்மா கம்பெனியில் இருக்கேன்னு சொல்கிறேன், ட்ரக் வெளியே வருதுன்னு சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் கஷ்டம் நல்லா ஜாலியாக இப்போ சாப்பிட்டுட்டு ஜங்க் ஃபுட்டு உங்கள் உடம்புக்கு எடுத்துட்டு டாக்டர் இருக்கார், அவர் பார்த்துப்பார். நான் காசு சம்பாதிச்சு வச்சுருக்கேன், டாக்டருக்கு கொடுக்குறேன், மருந்து கொடுக்குறேன். இது தயவு செஞ்சு வேண்டாம். ஏன்னா நாங்களே பார்க்குறோம், அந்த மருந்து கரெக்டான முறையில் தான் வருதான்னு கேட்டால் 100% இல்லை, 100% கிடையாது. நீங்கள் நம்பி வாங்கி சாப்பிட்றீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் அறிவிக்க அதை தேடி பாருங்கள். அந்த மருந்துனால என்ன பிரச்சனை வருது? கண்டிப்பாக எந்த மருந்து சாப்பிட்டாலும் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? உணவே மருந்துன்னு நமக்கு சொல்லிட்டாங்க. உடம்பு ஆலயம். தயவு செஞ்சு இந்த உணவையே நல்ல மருந்து மாதிரி எடுத்துக்கோங்க. நல்ல விஷயங்களை சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஈட் ஹெல்தி ஃபுட், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ப்ளே அண்ட் ஸ்டே ஆக்டிவ். ப்ளேனா கேம் ஸ்டேஷன் இல்லை, PS4 இல்லை, மொபைல் இல்லை. தயவு செஞ்சு வீட்லேயே விளையாட விடுங்க. நீங்களும் சேர்ந்து விளையாடுங்க. ஏன்னா இதையும் நம்ம விட்டுட்டோம். நம்மளால விளையாடுறது டைம் இல்லை. அஃப்கோர்ஸ் எல்லாரும் பிஸியாக ஓடுறோம், எல்லாருக்கும் வேலை இருக்குது, ஆப்ஷன் இல்லை. பட் கொஞ்சம் டைம் ஒதுக்குங்க, ஃபேமிலி டைம் ஒதுக்குங்க, ப்ளே ஆக்டிவிட்டீஸும் ஒதுக்குங்க. ஓகே, இதுதான் வந்து நம்ம என்ன சொல்லிடுறோம்? ஸ்கூலில் நம்ம எதுக்கு நான் காசு கட்டிட்டேன், இது நானோட வேலை, நான் தான் பார்த்துக்கணும், நான் சாயந்தரம் வந்து எதுவுமே சொல்லித்தர மாட்டேன், முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம இருக்கோம். பட் அப்படி கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் நம்ம பிள்ளைங்க செய்வாங்க. நீங்கள் சொல்லித்தர வேண்டாம். நீங்கள் புக் எடுத்து படிச்சிங்கன்னா அவங்களும் ஃபோனை போட்டுட்டு புக் எடுத்து படிப்பாங்க. ஓ அது ஏதோ இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு போல. நம்ம ஃபோன் பார்க்காம நம்ம உட்காந்து வேறு ஏதோ ஒரு பூ கட்டுறது இல்லை, அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் நம்ம செய்யும் போது நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்து கற்றுக்குவாங்க. ஸோ டிசிப்ளின் வந்து எப்போவுமே டீச்சர் மட்டும் ஸ்கூலில் சொல்லி தரவில்லை. நீங்களும் ஒரு டீச்சராக இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தைங்களை ஒரு நல்ல சிட்டிசனாகவும் வளர்க்க முடியும். ஃபாலோ ரூல்ஸ். இப்போ நிறைய பேருக்கு ரூல்ஸ்னால் என்னன்னே தெரியறதில்லை. ரூல்ஸ் எதுக்கு போடுறாங்க? ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் போடுறாங்க. இந்த ரூல்ஸ் நான் வெறும் ரோட்லையோ
வளர்க்க முடியாதுன்னு சொல்ல, கொஞ்சம் கஷ்டப்பட்டு வளர்க்கணும். அதனால இப்போ இருந்தே நீங்கள் நிறைய விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களை நீங்களும் சொல்லிக் கொடுங்க, டெய்லியும் சொல்லிக் கொடுங்க. டீச்சர்ஸ் மட்டும் இல்லை, அவங்களும் நிறைய விஷயங்கள் சொல்லித் தராங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் பாடுறதும் ஆடுறதும் படிக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவங்களுக்கே அந்த செல்ஃபோட விஷயங்கள் சொல்லித்தரப்ப இதுதான் நாம பேசணும்னு நினைச்சோம், பட் அவங்களுக்கே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட வேலையும் அவங்க செய்வாங்க, நம்ம வேலையும் நம்ம பண்ணி செய்வோம். ஸோ லாஸ்ட் ஒன், இதை நம்ம சுத்தமாகவே மறந்துட்டோம். இதை ஸ்கூலில் சொல்லி தந்திருப்பாங்க, கரெக்டுங்களா? நம்ம யாருக்கிட்டேயாச்சும் போய் ப்ளீஸ்ன்னு சொன்னால் நம்ம வந்து நம்மளை கொஞ்சம் கம்மியாக நினச்சிக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. ஒரு ப்ளீஸ் சொல்கிறதுனா நம்ம ஒன்றும் ஆகிட போகிறோம் இல்லை, கரெக்டுங்களா? நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டே போய் ப்ளீஸ் இது செஞ்சு கொடுத்துறீங்களா? இதே உங்கள் ஹஸ்பண்ட் உங்கள்கிட்ட வந்து ஏமா ப்ளீஸ் இது செஞ்சு கொடுத்துறேன்னா கண்டிப்பாக நீங்கள் முதல்ல செஞ்சு கொடுப்பீங்க. சரி அப்படின்னு செய்வீங்களா? டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா? சிம்பிளான ஒரு விஷயம் தான். ஒருத்தர் நம்ம ப்ளீஸ் சொல்கிறதுனால நம்ம ஒன்றுமே ஆகிட போகிறது. ரொம்ப பெரிய வேர்ட் சாரி. ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கலாம். சாரி சொல்கிறது தப்பே இல்லை. இதை ஸ்கூல்லேயே சொல்லி தருவாங்க. கண்டிப்பாக எல்லா கிளாஸ்லேயுமே எல்லா ஸ்கூல்லையுமே மேஜிக்கல் வேர்ட் சொல்லி தராமல் இருக்கவே மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ் அண்ட் சாரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்லேயும் சொல்லுங்க, தப்பில்லை. நிறைய பேர் அதை வந்து பெருசாக்குறாங்க. ப்ளீஸ்லாம் சொல்ல வேண்டாம், சாரிலாம் சொல்ல வேண்டாம், பரவாயில்ல. வீட்டில் சொன்னால் தான் வெளியே சொல்லுவாங்க. வீட்லேயே சொல்லலைன்னா வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்க நம்ம இது வரவே வராது. தேங்க்ஸ் எத்தனை பேர் சொல்லுவோம்? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட தேங்க்ஸ் நம்ம மறந்துடும். நமக்காக ஒருத்தவங்க ஒன்று பண்ணுறாங்கன்னா உடனே தேங்க்ஸ் சொல்கிறதுல தப்பே இல்லை. எல்லாருமே தேங்க்ஸ் சொல்கிறது பழக்கங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ இதுதான் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னு நினச்சது. ஸோ இந்த ஒரு ஸ்லைடில் இருக்கிறது நமக்கு யாருக்கும் தெரியாதது இல்லை, ஜஸ்ட் மறந்து போயிட்டோம். ஸோ அதனால ஒரு ரிமைண்டருக்காக நான் இது எல்லாமே போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்ல ஆடியன்ஸ், ரொம்ப நல்ல கிட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் சோ பேஷண்ட். தேங்க்யூ. Thank you, Mrs. Krishnaveni Thanappan. Excellent speech and informative, and all parents listened well. Thank you, Krishnaveni Thanappan. I request Mrs. T. Hemalata, our principal, to honor Mrs. Krishnaveni Thanappan with the shawl and memento. Madam, give us madam.